இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 6:3. என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாருன்னா அவரை பார்த்து நம்ம திட்டுவோமா, குறை சொல்லுவோமா? நிச்சயமாக இல்லை. அவரை பார்க்குறதுக்கே பயம் இருக்கும். நம்மளை வேதனையும் சோதனையும் நெருக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக தேவனை திட்டுறோம், குறை சொல்கிறோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவன் மேகத்தில் இருக்கிறாரு, நம்ம முன்னாடி வந்து நிற்க மாட்டார்ன்ற தைரியம். ஆனால் தேவன் நம்ம கூடவே நம்ம பக்கத்திலே இருக்காருன்னு உணராததுனால தான் அவரை நம்ம குறையாக பேசிடுறோம். ஏன் தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்றத உணர மாட்டேங்கிறோம்னா, நமக்கு தேவன் செஞ்ச உதவிகளை மறந்து நன்றி இல்லாத மனிதர்களாக இருக்கிறோம். அதனால தான் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத உணராமல் இருக்கிறோம். இப்படி இருக்கிறது நம்மளுடைய தப்பு. தேவன் சொல்கிறாரு, நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்னு எனக்கு எதிரே வந்து சொல்லுன்னு சொல்கிறாரு. தேவனை திட்டுற குறை சொல்கிற மனிதர்கள் தைரியமாக கடவுள் முகத்தை பார்த்து இந்நாள் வரைக்கும் தேவன் எந்த உதவியும் செஞ்சது இல்லைன்னு மனதார சொல்லிட முடியுமா? யாருனாலையும் நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்போது நம்மளுடைய ஆத்திரத்தினால தேவனை குறை சொல்கிறது ரொம்ப பெரிய பாவம். நமக்கு கோபம் வரும்போதும் சோதனை வரும்போதும் தேவனிடத்தில் வெறுப்பு காட்டாமல் இந்நாள் வரைக்கும் தேவன் செஞ்ச உதவிக்கு நன்றியோடு துதிக்கும்போது இப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாமே உடனே சரியாகும். ஆமேன்.